டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லத்தில் தாம் தாக்கப்பட்டதாக ஸ்வாதி மாலிவால் குற்றம் சாட்டிய நிலையில் கெஜ்ரிவாலின் இல்லத்திற்கு ஸ்வாதி மாலிவாலை அழைத்துச் சென்று டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? எவ்வளவு நேரம் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள். வணக்கம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் வைத்து அவரது உதவியாளர் பிபு குமார் தன்னை தாக்கியதாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மாநில எம்பி ஸ்வாதி மாலிவால் போலீசாரிடம் புகார் கொடுத்திருந்தார். தாக்கப்பட்டது அன்று 13ஆம் தேதி 3 நாள் மௌனம் கலைத்து நேற்றைய தினம் போலீசார் புகார் கொடுத்து 4 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தி போலீசார் வாக்குமூலம் பெற்றனர். பிறகு வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார். இன்று காலை பிபு குமார் இல்லத்திற்கு சென்ற போது அவர் இல்லை என தெரிய வந்தது. மேலும் ஸ்வாதி எவ்வாறு தாக்கப்பட்டார் என்பது குறித்து ரீகிரியேஷன் செய்வதற்காக போலீசார் அவரை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்துக்கு அழைத்து சென்றனர். மேலும் அதே போல தடவியல் நிபுணர்களும் சம்பவத்திற்கு விரைந்தனர். சுமார் 1 மணி நேரம் அங்கே அந்த விசாரணையான நடந்தது. அவரை எவ்வளவு பணியாளர்கள் அங்கே இருந்தார்கள், என்ன நடந்தது, யார் தாக்கியது என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் கேட்க அதற்கு அவர் என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கமாக அங்கே எடுத்துரைக்கிறார். அந்த அறையில் என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் அங்கே உள்ள மொபைல் வீடியோ காட்சிகள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வைத்து அடுத்த கட்ட விசாரணையை டெல்லி போலீசார் தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது இந்த முதற்கட்ட விசாரணை முடிந்து ஸ்வாதி மாலிவால் திருப்பி அனுப்பப்பட்டார். தடவியல் நிபுணர்கள் அங்கே சோதனை நடத்தி வருகிறார்கள். சிசிடிவி காட்சிகளை டெல்லி போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். நன்றி ராஜா, உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.